Day 2. Good morning. காலையில எழுந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிட்டோம். இப்போ எங்கே போக போகிறோம்? போட்டிங் போக போகிறோம். அதாவது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போட்டிங் போக போகிறோம். இங்கே காலையில் வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடறோம் பாருங்கள். வெளியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஸ்டேவோட வியூஸ் அப்படியே செம்ம வைப்பாயிருச்சு. ஆக்சுவலி மகிழும் கிளம்பிட்டாங்க. மகிழ் குட் மார்னிங். மேடம் வந்து தூக்கத்திலே எழுப்பி தண்ணி ஊற்றிட்டோம். மாமா குட் மார்னிங். போகலாங்களா? டைம் வர 7:10 ஆயிடுச்சு. 7:30க்கு வந்து அங்கே போட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சீக்கிரமாக நடந்து போகணும். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், தேக்கடி போட்டிங்க்கு வந்து டிக்கெட் வந்து இங்கே ஸ்டேலே வந்து வாங்கிடணும். நேற்று நைட்டே நாங்கள் வந்து புக் பண்ணி வச்சிட்டோம். அந்த டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம். டிக்கெட் வாங்கியாச்சு, கிளம்பிடலாம். டிக்கெட் போகலாமா? இந்தாங்க டிக்கெட் வச்சுக்கோங்க. ஓகே 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 நடங்க சரிடா. குட் மார்னிங். பாருங்க, ஒரு ஆள் எங்கள் வீட்டில் வந்து கிளம்புறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க. 3 பேர் கிளம்புற டைம் ஆக்சுவலி குழந்தைய கூட்டு வந்தால் இதுதான் ஒரு கஷ்டம். என்னன்னா நம்ம மட்டும் கிளம்புறதில்ல, குழந்தைங்களையும் கிளப்பி அது காலையில் எழுந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 10 o'clock அந்த மாதிரினா 1 மணி நேரம் முன்னாடியே எழுப்பிடலாம். இப்போ நம்ம 6க்கு ரெடி ஆகணும் போது அவங்க எந்திரிச்சோடனே உடனே குளிக்க வைக்கணுமா, அதனால கொஞ்சம் ஆனால் கோஆப்ரேட் பண்ணிட்டாங்க. அதனால ஓகே எப்படியா கிளம்பிட்டோம். இன்னும் கரெக்டாக 1/4 மணி நேரம் இருக்குது, நடந்துடலாம். அது முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. நேற்று ஈவினிங் வந்து போட்டிங் ஏரியாவுக்கு போனோம்ல, அதே ரூட்டு தான். அந்த வழியாக தான் நடந்து போகிறோம். நம்ம இங்கே நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் கிராஸ் ஆகலாம். மான், எலஃபண்ட் அந்த மாதிரி கிராஸ் ஆகலாம். ஸோ போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து போகணும். இந்த தேக்கடி போட்டிங்க்கு நம்ம வெளியிலேருந்தும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், பஸ் வரும் பாருங்கள். இந்த பஸ்ஸு தான் வந்து தேக்கடி போட்டிங்க்கு வந்து வெளியிலேருந்து புக் பண்ணி வரவீங்க. ஸோ வெளியிலேருந்து புக் பண்ணால் இந்த பஸ்ஸில் தான் நம்மளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. ரெசார்ட்குள்ளே இருந்தால் நம்ம நடந்தே வந்துடலாம். நம்ம 2 பேர்த்துக்குள்ள டிஃப்ரெண்ட் இது தான். சரி போவோங்க. இதுக்கு மேலே பேசிகிட்டு இருந்தோம்னா டைம் ஆயிரும். போட்டிங் ஏரியா வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம எப்போ வந்தாலும் இந்த புலி மேலே வந்து ஒரு குரங்கு உட்காந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், போட்டிங் எல்லோரும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு லைனில் நிற்கிறாங்க. ஸோ வந்து இங்கே தான் வந்து நிற்கும். அவங்க வந்து இங்கே இறங்கி இதுக்குள்ளே வந்து லைன் நின்று டிக்கெட் எடுக்கணும். பட் நம்ம வந்து லைன்லாம் நிற்க வேண்டாம், டைரெக்டாக உள்ளே போயிடலாம். ஏன்னா நம்ம ஸ்டேலேயே டிக்கெட் வாங்கினதுனால நம்மளை டைரெக்டாக உள்ளே விட்டுருவாங்க. ஓகே, நமக்கு பர்மிஷன் கிடைச்சாச்சு. போட்டிங் போயிடலாம். என்ன விஜிதா பைசன் பார்த்தியா? எங்கே? ஓகே, இதா அங்கே இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல படுத்துருக்கு. எப்படி ஒரு 10க்கு பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா இருக்குது. அப்பா கிளைமேட் ஆனால் செம்மையாக இருக்குது. இந்த போட்டில் தான் நம்ம வந்து போக போகிறோம். டிக்கெட்டு கொடுங்க. வாங்க. நம்ம வந்து போட்டுக்குள்ளே வந்துட்டோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன போட்டு இது வந்து ரொம்ப ஒரு அருமையான சான்ஸ்ன்னு சொல்லலாம். என்னென்னா பெரிய போட்டில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கவர் ஆகிருக்கும். நம்ம போட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் ஓப்பனாக இருக்கும். ஸோ நல்லா நம்ம வந்து வியூ பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, உள்ளே வந்தோடனே லைஃப் ஜாக்கெட் போடணும். ஸோ லைஃப் ஜாக்கெட் வந்து ரொம்ப மஸ்ட். போட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மால் பாருங்கள், எங்கடா கூட்டியாந்து எங்கடா உட்கார வச்சுட்டீங்க அப்படின்னு பயந்த முகத்தோடு இருக்குது. என்ன மகேல், ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு முன்னாடி பாருங்கள், பெரிய போட் வந்து கிளம்பிருச்சு. செம கிளைமேட்டுங்க, வேறு லெவல் கிளைமேட். ஸ்டார்டிங்லேயே வந்து பட்டை மரம், இதில் வந்து ஒரு பெரிய நீர்க்காக்கா வந்து உட்காந்துருக்குது. இந்த மாதிரி மரம் வந்து இங்கே நிறையா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக ஒரு காட்டு பண்ணி பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள், சந்துக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு காட்டு பண்ணி. துகேன், என்ன பார்த்துட்டியா ஒரு காட்டு பண்ணி? அப்படியே மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒரு ஆளுக்கு கண்ணு சொருக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே சிலுன்னு காற்றடிக்குதா, அதனால் மேடம் வந்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், இந்த கிளைமேட்டை காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவல். அப்படியே இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மழை பேஞ்சிகிட்ருக்கு, அப்படியே சாரல் மழை வந்து பெய்யுது. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இங்கே வந்து லேக் பேலஸ்ன்னு ஒரு ரெசார்ட் இருக்குது. நம்ம போகிற அந்த போட்டிங் ஏரியாவிலே தண்ணிக்குள்ளே சென்ட்ரல் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், க்ளோஸில் வந்து நிற்கிது. இந்த லேக் பேலஸில் இருக்கிறவங்க இங்கே வராங்க வெளியில் போகிறக்கு. ஓகே அவருக்காக தான் இவ்வளோ நேரம் நின்றுது. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஆக்சுவலாக இந்த லேக் பேலஸ் ரெசார்ட்லேயும் நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம். இங்கே பாருங்கள், தண்ணி சுற்றி இருக்கும். இதுக்கு சென்ட்ரல் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணுவோம். இதுவும் வந்து கேர்மை ட்ராவல் மூலிமா வந்து நம்ம புக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுவும் புக் பண்ணி கொடுத்துலாம். பட் இதோட ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சீசன் பொறுத்து ஒரு நாளைக்கு ஸ்டேவோட ரேட்டு 12,000 16,000 17,000 வரையும் வரும். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். பட் ஸ்டே பண்ணுறதுக்கு பயங்கரமாக இருக்கும். இதிலே வந்து எடப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்குது, இவங்களோடது, கவர்மெண்ட்டோடது. அது வந்து இந்த ரெசார்ட்லேருந்து உள்ளே நடந்து போகணும். உள்ளே போய் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தங்குவோம். அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம மட்டும்தான் இருப்போம். அதில் மேக்ஸிமமே அலோடு வந்து 3% 4% தான். அதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அனிமல்ஸ்லாம் நம்ம ஸ்டே பண்ணிக்கிற இடத்துக்கே வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். அடுத்ததாக இன்னொரு காட்டுப்பன்னி கூட்டம் பார்த்துருக்கோம். ஆனால் அது நம்மளோட லாங்கில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நிறையா காட்டுப்பன்னி மேய்ஞ்சிட்டு இருக்குது. இங்கே வரும்போது நீங்கள் மறக்காமல் பைனாக்குலர் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய அனிமல்ஸ் வந்து பார்க்கலாம். பட் பைனாக்குலர் இருந்ததுன்னா ஈஸியாக ஜூம் பண்ணி பார்த்துடலாம். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக தான் தெரிஞ்சுக்கிறது நம்ம பார்க்கும்போது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், க்ளோஸ்லேயே ஒரு கோழி தெரியுதுங்க. அதான் இந்த இடத்தையே மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் பார்த்த கோழி தான் அதிகம் நினைக்கிறேன். காட்டுக்கோழி நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ வரையும் மட்டும் ஒரு 7-8க்கு மேலே வந்து பார்த்துட்டோம். காட்டுக்கோழி, காட்டு பன்றி, ஸ்டார்டிங்கில் பைசன் நாங்கள் வந்து நிறைய படுத்துருந்தது, அது மட்டும் பார்த்தோம். வேறு எதுவும் பார்க்கல. ஸோ இது நம்ம லக்கு தான். ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். மார்னிங்லும் ஈவினிங்லும் நிறையா பார்க்கலான்னு சொல்லுவாங்க. பட் மழை பெஞ்சதுன்னா வரது கொஞ்சம் கஷ்டம். வெயில் அடிச்சதுன்னா வெளியே வர ஆரம்பிச்சிடும். பட் அது லக்கு தான். நான் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து எலஃபண்ட் பார்த்தேன், நீர்நாய் பார்த்தேன், மான் க்ளோஸில் பார்த்தேன், அப்புறம் வந்து செங்கீரி பார்த்தேன் போன டைம் வரும்போது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு டைமும். சரி பார்ப்போம் இன்றைக்கி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோமா அப்படின்னு. கைஸ், அடுத்ததாக ஒன்று பார்த்துட்டோம். இந்த பக்கம் ஒரு பைசன் வந்து மேய்ஞ்சிட்ருக்குது. நம்ம சைடு பார்த்திங்கன்னா 2 பைசன் வந்து மேய்ஞ்சிட்ருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பாகுபலி படத்தில் வந்து வரும்ல, அந்த காட்டு இது மாதிரி இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம இந்த லேக்கோட எண்டுக்கு வந்துட்டோம். போட்டு வந்து திரும்புது. இந்த எண்டில் அப்படியே லாஸ்ட்டு போனோம் அப்படின்னா முல்லைப்பெரியார் டேமுங்களாம். ஸோ நம்ம வந்து இதோட அப்படியே திருப்பி அப்படியே போய்ட்டுருக்கோம். ஏங்க, அங்கே 2 மான் தெரியுது, நல்லா தெரியுது. பட் இங்கேருந்து கேமராவில் தெரியுமான்னு தெரில. இங்கே பாருங்கள், இந்த கேப்பில் இருக்குது 2 மான் இருக்குது. நல்ல பெரிய மான், சாம்பார் டியர். நம்ம இந்த பக்கம் வரும்போது இல்லை, இப்போ அதுக்குள்ளே வெளியே வந்திருக்குது. இங்கே வந்து பைனாக்குலர் வச்சுருக்குறாங்க. 2 பைனாக்குலர் வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று வந்து வாங்கி துகின் கிட்ட கொடுத்துருக்கோம். துகின் வந்து பைனாக்குலரில் அனிமல்ஸ் பார்த்துட்டு வராரு. துகின் தெரியுதா? எப்படி இருக்கு? எப்படி தெரியுது? பெருசா தெரியுது. நாங்க இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் பெரிய போட்ல வந்தாங்க. இதுல வந்து பைனாக்குலர் இருந்துச்சு, எனக்கு கூட தெரியல. சின்ன போட்னால வச்சிருந்தாங்க, கேட்ட கொடுத்தாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா இது மாதிரி இருந்ததுன்னா கேளுங்க, கண்டிப்பா தருவாங்க. அதை வச்சு அனிமல் கொஞ்சம் லாங்ல தெரியுதெல்லாம் நீங்க பாத்திரலாம். பாருங்க, 4 மான் ஓடுது பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குது. தண்ணிக்குள்ள இருந்து இறங்கி அந்த பக்கம் போச்சு. எவ்வளோ பைசன், கிட்டத்தட்ட ஒரு 10-15 பைசன் இருக்கு. 10க்கு மேலே இருக்கும். திகின் பார்த்தியா? பைசன் பார்த்தியா? எப்படி இருந்துச்சு? பைனாக்குலரில் பார்த்தா தானே சூப்பராக இருந்ததுங்க. பைனாக்குலரில் பார்த்தோம்னா நல்லா க்ளோஸில் தெரிஞ்சுது. இப்போ தான் வந்து வெயில் வருது. ஸோ வெயில் வர டைமில் நிறையா வெளியில் வர ஸ்டார்ட் ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா 9 ஆயிடுச்சு. 7:40க்கு எடுத்தாங்க. நம்மளோட போட்டிங் ட்ரிப் வந்து முடிய போகுது. இங்கே பாருங்கள், எண்டிங் வந்துட்டோம். நமக்கு முன்னாடி போன போட்டெல்லாம் வந்து லேண்ட் ஆகி எல்லோரும் கரையிலேருந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் வந்து செமையாக என்ஜாய் பண்ணோம். செமையாக இருந்தது. என்ன துகின், என்னெல்லாம் பார்த்தீங்க? பைசன், டால்ஃபின், மொட்டைப்பாம்பு, மானு, முள்ளவன்றி. நான் சொல்கிற அனிமல் எல்லாமே தூங்கிட்டு இருந்தது. பார்த்துக்குங்க, இந்த காட்டுக்குள்ளே வந்து டால்ஃபின், ஹிப்போபொட்டாமஸ், அப்புறம் இப்போ டைகர் கூட பார்த்தீங்களா தூங்கிட்டு இருந்தது. டைகரும் பார்த்தாரா? மொட்டைப்பாம்பு வாங்கலாம். அப்படி ஒன்று ஏதோ ஒன்று தூங்கின்னு பார்த்துருக்காது. அது வந்து தூங்கிட்டு இருந்துச்சான். அது பைனாக்குலரில் பார்த்தாராம். என்ன தூகின்? வேறு லெவலுங்க. இந்த மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ தூகின் தான் வந்து இவ்வளோ விஷயத்தை வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்துருக்காரு. விஜிதா, எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பைசன், அப்புறம் காட்டுக்கோழி, அப்புறம் இன்னும் நிறையா பார்த்தோம்.
இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் அவ்வளோ கூட்டமாக ஒரே இடத்துல இருக்கிறத இப்போ தான் பார்க்குறோம். அப்புறம் மான் வந்து உள்ள தண்ணிக்குள்ளே இருந்து வந்து 2 மான் போச்சு. ஸோ உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. அதை மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தரணி நீங்கள் சொல்லுங்கள். அதான் இந்த அனிமல்ஸ் பார்த்தது ரொம்ப ஹாப்பி. ப்ளஸ் வந்து என்னென்னா கிளைமேட்டு அது சொல்லுவாங்கல்ல, அந்த ரம்யமாக கண்ணுக்கு அழகாக இருந்தது, குளிர்ச்சியாக இருந்தது, அதே மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இது வந்து எப்பயுமே உங்களை யூடியூப்பில் வீடியோவில் தான் பார்த்துருக்குறேன். நான் போட்டிங் போனேன்ட்டு இப்போ தான் லைவாக பார்க்குறேன். சூப்பராக இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிங் போகிறோம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. அவன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது செம்மையாக இருந்துச்சு. நம்ம படத்தில் தான் இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்துருக்கோம். நேரில் பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். மாமா இந்த டைம் எப்படி இருந்துச்சு? போன டைம் வந்ததுக்கு இந்த டைம் போன டைமோட இந்த டைம் நல்லா இருந்துச்சு. அனிமல்ஸ்லாம் நிறைய பார்த்தோம். அதோட நல்ல என்னென்னா 4 மான் வந்து தண்ணியில் இந்த பக்கம் இந்த பக்கம் நீந்தி கிராஸ் ஆகி போச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. போன டைம் வந்து இந்த டைம் நிறைய பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு லக்கு தான் நிறைய பார்க்குறது. போன டைம் எலிஃபெண்ட்லாம் பார்த்தோம். இந்த டைம் எலிஃபெண்ட் பார்க்க முடியல. அவ்வளோதான். அதனால் அந்த ஒரு நிமிஷம் தான் கிராஸ் ஆகும்போது அதை வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா பார்க்கலாம். அருமையாக இருந்துச்சு. இப்போங்க அப்படியே மேலே போகலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு காட்சி இங்கே பாருங்கள். நம்ம போட்டிங் இந்த இடத்துல எவ்வளோ பைசன் இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே அப்படியே காட்டிலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டேக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ணும். போயிடலாம். அப்படியே நடந்து ரெசார்ட் வந்துட்டோம். எல்லாருக்கும் பசி ஒன்றும் முடியல. காலையில் நேரமாக இருந்தனால கிட்டத்தட்ட 9:45 ஆயிடுச்சு. சரி வாங்க போய் சாப்பிட்ருவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஜூஸ் வச்சுருக்காங்க, ப்ரெட்டு, ஜாம் இருக்குது, செர்லாக் இருக்குது, ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. லைவாக ஆம்லெட்டும் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. நம்ம நிறைய பேர் வந்தோம்னா பஃபட் மெனு வந்து வச்சுருவாங்க. ஸோ நம்ம சொன்னோம்ல ரூம்ஸ் வந்து கம்மியாக இருக்கனால அலோகேட் பண்ணு. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து இட்லி, தவா பரோட்டா இதெல்லாம் கொடுக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் டேபிளுக்கே கொண்டு வந்துடுவாங்க. சரி வாங்க சாப்பிட்ருவோம். நமக்கு வந்து இட்லியும் தவா பரோட்டாவும் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஆளுங்கள்லாம் ப்ரெட்டு ஜாமை போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளால பாருங்கள். சார் என்னங்க சார் பண்ணுறீங்க? இங்கே ஒரு ஆளை பாருங்கள். மகில் என்ன பண்ணுறீங்க? சாப்பிடுங்க தொட்டு சாப்பிடுங்க. அடுத்ததாக மசாலா ஆம்லெட் சொல்லியிருந்தோம், அதுவும் வந்துருச்சு. ஓகே சாப்பிட்ருவோம். 5 minutes later. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. எப்படி மாமா? ஜஸ்ட் நல்லா இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப நாள் கழிச்சு பிரெட் அண்ட் ஜாம் சாப்பிட்டேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போ ஆப்போசிட்டில் வேறு மழை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபீலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜீப் சஃபாரி போக முடியுமான்னு தெரில. மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி வாங்க போய் பார்ப்போம். ரூமுக்கு போகிற முன்னாடி கொஞ்சம் பேர் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்றேன். யார் அப்படின்னா ப்ரோ தான். நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ரெசார்ட் நிறையா வந்து புக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பெரியார் ஹவுஸும் நம்ம வந்து நிறையா நம்ம கேர்மை ட்ராவல் வழியாக புக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே வரவங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபையாக போகிறதுக்கு வந்து முழு காரணம் இவங்க தான். ஏன்னா நம்ம அங்கேருந்து புக் பண்ணி கொடுத்துட்றோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் சர்வீஸ் நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து மறுபடியும் வந்து வருவாங்க. நமக்கு நல்ல கமெண்ட் கிடைக்கும். ப்ரோ உண்மையாலுமே செம சர்வீஸ். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒன் டைம் வரும்போது பிரதர் வந்து நமக்கு இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. எல்லாமே வந்து நம்ம ஸ்டேலெல்லாம் சுற்றி காமிச்சாங்க. இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் நான் வந்து கால் பண்ணி கேட்கும்போது ரெஸ்ட் டைம் எல்லாம் உடனே புக் பண்ணணும். அங்கேருந்து நம்மக்கிட்ட கேட்குறவங்க வந்து ஜஸ்ட்டு கால் பண்ணி கேட்பாங்க, கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இங்கே உடனே வந்து கால் பண்ணி சொல்லி பிளாக் பண்ணோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. வரவங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும். ஓகே என்ன ப்ரோ? ஓகேங்களா? பேச மாட்டேங்கிறாரு வீடியோவில் வரும்போது. அவர் வந்து செயல் மட்டும்தான், பேச்சு இல்லை அப்படிங்கிறாரு. ஓகே தேங்க்யூ, பார்க்கலாம். ஓகேங்க. இந்த மாதிரி தான் வந்து நல்ல சர்வீஸ், நம்ம வந்து நல்லா ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு இவங்களாம் தான் ஒரு ரீசன். இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா தான் நான் வந்து அங்கேருந்து புக் பண்ணி தரும்போது நல்ல சர்வீஸ் நமக்கு வந்து கிடைக்கும். உண்மையாலுமே இந்த ஸ்டே எப்படியோ அதே மாதிரி எனக்கு இந்த பர்சனலாக நல்லா தான் அமைஞ்சிட்டாங்க. அதனால தான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு புக்கிங்கும் எனக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் வருது. நீங்கள் நம்ம கேர்மை ட்ராவல் அப்படிங்கிறத கூகுள் பேஜ் போய் பாருங்கள். எல்லாமே ரிவ்யூஸ் வந்து உங்களை மாதிரி புக் பண்ணி நம்மளை மாதிரி வரவங்க எல்லாமே ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேர்மை ட்ராவல் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அப்படியே நம்ம ரூமுக்கு போயிடலாம். ஓகேங்க, ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணியாச்சு. ரூம் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஸ்டே இன்றைக்கி முடிஞ்சுது. ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த பேக்கேஜில் வந்து 2 நைட்டு 3 பகல் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒரு நைட் வந்து இந்த ஃபாரஸ்ட்டு, இன்னொரு நைட் வந்து ஒரு 4 ஸ்டார் ரெசார்ட். அது என்னங்கிறது இன்றைக்கி நைட்டு தங்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஜீப் சஃபாரி போக போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேலேருந்து
வெளியே போகணும். வெளியே போயிட்டு அங்கேருந்து ஜீப்பில் போக போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட பேக்கேஜோட பிளான். ஆக்சுவலி உங்களுக்கு இன்னொன்று அப்படியே காமிச்சிடுங்க. இங்கேயே சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குதுன்னு சொல்லி நான் சொன்னேன். உங்கள் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா நல்லா என்டர்டெயின் பண்ணலாம். இங்கே பாருங்கள், விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குது. பசங்க வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. அங்கே வந்து மரத்தில் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் கட்டி விட்டுருக்காங்க. அப்புறம் அங்கே வந்து நம்ம படுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நல்லா என்டர்டெயின் பண்ணலாம். டைமுக்கு வாங்க. நாங்கள் வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் என்டர்டெயின் பண்ண முடியல. இவ்வளோ நேரம் வந்து மழை பெஞ்சுது, அப்படியே தூறல் போட்டுட்டு இருந்தது. இங்கே பாருங்கள், காரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே கிளம்பிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மழை பெஞ்சிட்டே இருக்கும். சரி, ஓகே, அப்படியே கிளம்பிட்டு வெளியே போயிட்டு ஜீப் சஃபாரியில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, பாய் பாய் சேட்டா. ஓகே, நம்மளோட செகண்ட் ஸ்டேக்குள்ளே போகிறோம். அடுத்த ஸ்டேக் வந்து வந்துட்டோம். ஓகே, எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். என்ட்ரன்ஸே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாப்பா வந்து எக்ஸைட் ஆகிடுச்சு இதை பார்த்த உடனே. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வேறு லெவல். ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து ஸ்டேக்குள்ளே வந்து செக்இன் பண்ண போகிறதில்ல. என்னென்னா நம்ம வந்து ஜீப் சஃபாரி போக போகிறோம். ஜீப் சஃபாரி போயிட்டு ரிட்டன் வந்து தான் செக்இன் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஜீப் வந்து வந்துருச்சு. ஹாய் ப்ரோ, எல்லோரும் ஜீப்பில் ஏறிட்டோம். நம்ம வந்து இந்த ரெசார்ட் வந்து போயிட்டு ரிட்டன் வந்து நான் செக்இன் பண்ணி காட்டுறேங்க. வேறு லெவல் இருக்கும். சரியான ரெசார்ட்டு. உள்ள ஸ்விம்மிங் பூல் எல்லாமே அம்யூனிட்டிஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு 4 ஸ்டார் கேட்டகரி ரெசார்ட். சரி, ரிட்டன் வந்துட்டு ரெசார்ட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிளம்பிடுவோம். ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? துகேன், ஜீப் சஃபாரி ஜீப் மோடுக்கெல்லாம் மாறிட்டீங்களா? ஓகே,